இந்த இடத்துல மாதம் பிரதோஷத்தில் சமுத்திரம் இந்த ஆரத்தி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அதை பற்றி சொல்லலைப்பா, சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம்னா எல்லா சமுத்திரக்கரையிலையும் மாதம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. சொல்லுங்க, நமச்சிவாயம் சொல்லுங்க எல்லாரும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. யாரு கணவன் மனைவியோட சேர்ந்து வந்தீங்களோ ஜோடியா வந்து ஜோடி புறா வந்து போடுங்க. சரியா வரக்கூடாது. சாப்பிட்டு வச்சிருக்கேன் தமிழ்லாம் சொன்னேன். அவன் பூசுங்க வரணும். அப்படிதான் வரணும். அடுத்த வருஷம் ராமச்சந்திரன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அடுத்த வருஷம் ராமச்சந்திரன் வரணும். சிவாய நம சிவாய நம சிவாய. யார் புரிகிறார்களோ சிவாய நம. ஓம் சிவாய நம. சிவ 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 சிவாய நம. ஓம் பவ 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 பவாய நம. ஓம் நமச்சிவாய. நந்து தற்போது நிறைவாக 6வது கடற்கரை நோக்கி வந்துள்ளோம். சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஒரு கடற்கரை. அந்த அரியமான் கடற்கரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் தங்கச்சி மடம் என்ற ஊரில் அருகே அமர்ந்த அருள்பாலிக்கும் அற்புதமான ஒரு சிவாலயம். அதன் அருகே சிறப்பு வாய்ந்த கடற்கரை வில்லுண்டி திட்டம். அந்த கடற்கரையில் தற்போது வந்துள்ளோம். மிக தாமதமானதுனால கொஞ்சம் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்குது. இருந்தும் கூட அடியார்கள் பார்ப்பதற்காக சென்ற ஆண்டு இதே நிகழ்வில் நடத்தப்பட்ட அந்த பகுதியுமே இணைச்சிருக்கோம். கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்க்கலாம். ஏன்னா தற்போது இருள் சூழ்ந்திருக்கிறதுனால ரொம்ப தாமதமானதுனால அந்த கடற்கரைக்கு தீபாரத்தி மட்டும், கடற்கரை சமுத்திர ஆரத்தி மட்டும் காட்டியிருக்கோம். ஆகவே அடியார்கள் இந்த நிகழ்வில் தெரிந்து கொள்வதற்காக சென்ற ஆண்டு நடைபெற்ற இதே இடத்தில் முன்கூட்டியே வந்துட்டோம். அந்த வெளிச்சமான இடத்துல அந்த நிகழ்வை இணைத்துள்ளோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இதன் அடுத்து நன்றி சொல்லும் நிகழ்வையும் இணைத்துள்ளோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இந்த 6வது கடற்கரையான வில்லுண்டி திட்டம் அருகே அமையப்பட்டுள்ள மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் ராமபாணேஸ்வர ஆலயம். அந்த ஆலயத்தையுமே கண்டு கழிக்கலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.
சொல்லுங்க ஒருத்தர். ஹர ஹர சிவ சிவ ஹர 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 சிவ சிவ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. உங்களை சார்ந்த பெண்கள் யார் இருக்கா? வாங்க, ஒரு 3 பெண்கள் வாங்கல, கொடுத்துட்டு கூட வாங்க. இதை வாங்கி நீங்க வச்சுக்கணும். 3 பெண்கள் வாங்க. வேற யாரும் போனா இப்ப இது நிறைவு பகுதி. அடுத்த மாதம் 30/6/2024 கம்பம் பகுதி, தேனி மாவட்டம் சுருளிமலையில அபிஷேகம் பண்றோம். வாய்ப்பு இருந்தால் கம்பம் பகுதி மக்கள் வரலாம். 48 ரிஷிமார்களும் அத்தனை தேவர்களும் வாழ்ந்த இடம் அந்த சுருளிமலை. அவ்வளவுதான் அற்புதமான சுருளிமலை. ஏன்னா அங்க வந்து ஒரு குகையில 4 பேர் உட்காந்து இங்க பாரு. புறப்படுவோமா? சின்ன ஒரு எங்களுக்கு தாமதமாயிருச்சு. இல்ல இப்பவே இங்கே ஐயா எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நம்ம முன்னோர்கள் 21 தலைமுறை 63 தலைமுறைக்கு நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். எல்லாரும் அப்படியே சாருக்கு ஐயா கணிப்பு நாளைக்கு ஐயா குருஜி ஐயா
பாத்திரங்களை அப்படியே குனிஞ்சு பெருமாண்ட அப்படியே சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்பா ஓம் நம சிவாய 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 நாடு சிவனையே போற்றி. அப்படியே எல்லாருக்கும் அப்படியே சுத்தி பக்கத்துல பார்த்து கவனம். அப்படியே போங்க. ஐயா தேடி வருவேன். அப்படியே மெதுவா ஒன்னும் அவசரம் இல்லை. இன்னும் 20-10 நிமிஷம் ஏறி பார்க்க வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஐயா இப்ப பிரசாதம் வழங்கப்படும். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, இப்படியே இருங்க. இங்கேயே பிரசாதம் வழங்கப்படும். இந்த 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 இன்றைக்கு நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது வைகாசி மாதத்துல இந்த பிரதோஷ காலத்துல 5 சமுத்திர கரையில அபிஷேகம் செய்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மகா சமுத்திர ஆரத்தி நடத்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை பெருமான் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கார். அப்படி அதுக்கு தலைமை பொறுப்பேற்று ஐயா நம்ம மதுரையில இருந்து ஆலவாய் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் ராமேஸ்வரம் ராமசேது மகா சமுத்திர தீர்த்தார்த்தி குழு சார்பாகவும் இன்றைக்கு நிறைவு நிகழ்ச்சியாக இது இருக்கு. ரொம்ப ரொம்ப சத்தம் ஹர 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 சிவ 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 ஹர ஹர ஓம் மகாதேவ மகாலிங்க சிவ சிவ எல்லாருக்கும் எல்லா பாக்கியம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை. இந்த ஐயா ஐயா வா ஐயா நிறைவு நிகழ்ச்சியா வான்மகள் எல்லாரும் சேர்ந்து யாரு ஐயா வான்மகள் மணிவளம் சுழற்ற மன்னன் கோமுறை கிளங்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நர்த்தவம் மேல்வி மல்க மேன்மைகளும் சைவநீதி உலகமெல்லாம் மேன்மைகளும் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் விளங்குக உலகமெல்லாம். ஓம் ஹரஹர நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய ஒரு அற்புதமான பொழுதில் நன்றி கூறும் நிகழ்வாக இன்று சென்ற ஞாயிற்றுக்கிழமை 25/5/2025 அன்று 6 கடற்கரையில் அடியார் சூழ சிறப்பான சமுத்திர ஆரத்தி தீப நிகழ்வும் நடேச பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு நன்றி சொல்வதற்காக இன்று தேவிப்பட்டினம் கடற்கரை நோக்கி வந்துள்ளோம். அடியாருடைய திருப்பார்வைக்கு. திருச்சிற்றம்பலம். இப்படிதான் பேசணும், பயப்படக்கூடாது, இப்படிதான் பேசணும். என்ன வரவுல வான்னு சொல்லி கம்பெனி
கடல் உள்வாங்கிருச்சா? எப்பயும் ஆகுமா அப்படி? டெய்லி நடக்கிறது அது? பரவாயில்லையே. ஓ ஆமாம் ஆமாம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த அடியார் ஒரு தகவலை சொன்னாங்க. காலை பொழுதில் இந்த தேவிப்பட்டினத்தோட கடற்கரையில் வந்து கடல் வந்து உள்வாங்கிதே இருக்குமா. அன்றைய நேரத்தில் இந்த நவபாசான நவக்கிரக அந்த திருமேனி அப்போ அற்புதமாக தெரியுமா, எவ்வளவு உயரமாக தெரியுது. ஆனால் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த திருமேனி வந்து கடல் வந்து அப்படியே உள்வாங்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நடக்கிறது போல். திருச்சிற்றம்பலம் பாருங்கள், அந்த நவபாசான நவக்கிரகம் வந்து அற்புதமாக தெரிகிறது. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இப்படிதான் பேசணும், பயப்படக்கூடாது, இப்படிதான் பேசணும். கடல் உள்வாங்கிருச்சா? எப்பயும் ஆகுமா அப்படி? டெய்லி நடக்கிறது அது? பரவாயில்லையே. ஓ ஆமாம் ஆமாம், சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த அடியார் ஒரு தகவலை சொன்னாங்க. காலை பொழுதில் இந்த தேவிப்பட்டினத்தோட கடற்கரையில் வந்து கடல் வந்து உள்வாங்கிதே இருக்குமா. அன்றைய நேரத்தில் இந்த நவபாசான நவக்கிரக அந்த திருமேனி அப்போ அற்புதமாக தெரியுமா, எவ்வளவு உயரமாக தெரியுது. ஆனால் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த திருமேனி வந்து கடல் வந்து அப்படியே உள்வாங்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு திருச்சிற்றம்பலம். இன்றைய பொழுது நன்றி கூறும் ஒரு நிகழ்வு. ஆலவாய அர்ப்பணி மன்றத்தின் சென்ற ஞாயிறன்று 25/5/2025 அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 6 கடற்கரையில் மதுரையிலிருந்து நடேச பெருமானை கொண்டு செல்லப்பட்டது. அந்த நடேச பெருமானுக்கு 6 கடலிலுமே மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக காசியில் நடப்பதைப் போல கங்கா தீப ஆரத்தி, சமுத்திர ஆரத்தி இங்கு 6 கடலையும் அடியாறு சூழ நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வை தொடர்ந்து இறைவனுக்கு இன்று நன்றி சொல்வதற்காக தேவிப்பட்டினம் நோக்கி வந்துள்ளோம். சிறப்பு வாய்ந்த அந்த திலகேஸ்வரருடைய ஆலயத்தில் இப்போ அடியார் சூழ இருக்கிறோம். சிவாய நம. மிக சிறப்பு வாய்ந்த தொன்மையான அடியார்கள் ஒவ்வொருவருமே பார்க்க வேண்டிய மிகச் சிறப்பான ஒரு ஆலயம். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டு மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு சீரும் சிறப்புமிக்க ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் ராமபெருமான் வழிபட்டதாக கருதப்படும் சிறப்பு வாய்ந்த ஆலயம். தேவிப்பட்டினம் கடற்கரையில் பெருமளவு வந்து அடியார்கள் அந்த பாவ மோட்சத்துக்காக கழிப்பதற்காக போவாங்க. ஆனால் பல பேர் வந்து அதை முழுமைப்படுத்துறதில்ல. உதாரணத்துக்கு தர்பேஸ்வரர், திருநள்ளாறில் தர்பேஸ்வரர் ஆலயத்தை, சிவபெருமானுடைய ஆலயத்தை யாருமே பார்க்குறதில்ல. விவரம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. மற்ற பேர் வந்து சனீஸ்வர பவனை மட்டும் வழிபட்டு வந்துடுவாங்க. ஏனென்றால் சனீஸ்வர பவனே அந்த திருநள்ளாறில் தர்பேஸ்வரரை போய் நோக்கி தான் தவம் இருந்து அந்த தீவனை அகற்றுவதற்காக தவம் இருந்ததாக சொல்லப்படுறது. ஆனால் ஆதியை விட்டு மீதியை தேடுவது நம்மளுடைய பழக்கம் வழக்கம். அந்த வகையில் இந்த தேவிப்பட்டினம் கடற்கரையில் வழிபாடு செய்துவிட்டு இங்கே அமையப்பட்டுள்ள தேவிப்பட்டினம் பேருந்து நிலையத்துக்கு எதிரே அமையப்பட்டுள்ள மிக மிக தொன்மையான மிக மிக முக்கியமான இந்த ஆலயம்தான் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆலயம். பேரை கேட்டால் பார்த்தீங்கன்னா தெரியும், திலகேஸ்வரர்.
காரணம் என்றால் இந்த ஹோம உலகம் திலக்கோமம்னு சொல்லுவாங்க. அந்த தர்ப்பணம் திதி தர்ப்பணத்துக்கு திலக்கோமம்னு சொல்லுவாங்க. பெயரே அப்படி அமையப்பட்டுள்ள ஒரு சீரும் சிறப்புமிக்க ஒரு ஆலயம். அருள்மிகு திலகேஸ்வரருடைய ஆலயத்தில் இன்று அடியார்கள் சூழ வந்துள்ளோம். அடியாருடைய திருப்பார்வைக்கு சிவாய நமக சிவாய நமக. மற்றொரு நேரத்தை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.